இந்த வீடியோ கொஞ்சம் கவனமா பாருங்களேன். ஒரு விவசாயி ஒரு கழுகு முன்னாடி காய்ந்த இறைச்சி துண்டை தூக்கி போடுறார். கழுகு பாய்ந்து வந்து அந்த இறைச்சி துண்டை எடுக்கிறதுக்கு பதிலா, விவசாயியோட கையை நகத்தால் கிழிக்குது. தன்னோட உயிரையே காப்பாத்தின மனிதனை ஏன் அது தாக்குச்சுன்னு தெரியுமா? ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த கழுகு புயல்ல இறக்கை உடைஞ்சு சாகுற நிலையில் கிடந்துச்சு. அந்த விவசாயி தான் அதுக்கு காய்ந்த இறைச்சி கொடுத்து உயிர் காப்பாத்தினார். அதுக்கப்புறம் தினமும் ஃப்ரெஷ் இறைச்சி கொடுத்தார். ஆனா, ஒரு நாள் அது கிடைக்காதனால மீண்டும் காய்ந்த இறைச்சிய குடுக்குறார். அத ஏத்துக்க முடியாம கோவத்துல விவசாயியோட கைய கிழிச்சிடுச்சு. உயிரையே காப்பாத்துனத மறந்துட்டு, தன்னை பாதிக்கப்பட்டவன்னு நெனைக்க ஆரம்பிச்சுருச்சு. சைக்காலஜில இத ஹிடானிக் அடாப்டேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வசதிக்கு பழகிட்டா, அது குறைவானது கூட ரொம்ப கஷ்டமா தோண ஆரம்பிச்சுரும். அதனால தான் சில உறவுகள் குறைவா குடுக்கிறதுனால அல்ல, அளவுக்கு மீறி குடுத்ததுனால தான் உடைஞ்சு போயிருக்கும். ஆரம்பத்தில அன்புன்ற பேர்ல எக்கச்சக்கமா செஞ்சிருப்பீங்க. எல்லாத்தையும் சகிச்சிருப்பீங்க. ஆனா உண்மையிலே அவங்க மனசுல பெரிய எக்ஸ்பெக்டேஷன் விதைச்சது நீங்க தான். புரியுதா உங்களுக்கு? அடிக்கடி கிடைக்கிறத உதவியா இல்ல, உரிமையா நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் அத பண்றதுக்கு நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கலாம் அவங்களுக்கு மேட்டரே கிடையாது. இவ்வளவு நாள் எனக்கு கிடைச்சது, இப்ப கிடைக்கல. அதுதான் அவங்க கண்ணுக்கு தெரியும். இது மூலமா யாருக்கும் உதவி பண்ணாதீங்கன்னுலாம் சொல்ல வரல. அன்பு கொடுங்க. ஆனா எப்பயுமே ஒரு எல்லை வச்சுக்கோங்க. அப்பதான் உங்க அன்புக்கும், மதிப்புக்கும் மரியாதை கிடைக்கும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அன்பு விதிவிலக்கல்ல. இந்த வீடியோ உங்க கூட கனெக்ட் ஆச்சுன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்னு காமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நெறைய ஷேர் பண்ணுங்க.